ஹாய் guys, வெல்கம் டு அமெரிக்கன் ட்ரக் சிமுலேட்டர். நம்ம ரெண்டாவது எபிசோடுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த ஒரு அமெரிக்கன் ட்ரக் கம்பெனி கேஎஸ்ஐடி டிரான்சிட்டை நம்ம வந்து புதுசாக உருவாக்கியிருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள். ஸோ இந்த மேக் ட்ரக்கை தான் நம்மளுடைய ஏர்லியர் ட்ரக்காக வச்சுருக்கோம். ஸோ நம்ம இப்போ தான் நம்மளுடைய ஜேர்னியே ஆரம்பிச்சிருக்கோம். நம்மக்கிட்ட ஒரு $20,000 வந்து இருக்குது. இப்போ தான் லெவல் 2 நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம எங்கேருந்து நம்மளுடைய ஜேர்னியை ஆரம்பித்தோன்னா அதோ ஃபீனிக்ஸில் தான் நம்மளுடைய சேஃப் ஹவுஸ் இருக்குது. நம்ம ஃபீனிக்ஸ்லேருந்து தான் ஆரம்பித்தோம். அண்ட் இப்போதைக்கு நம்ம இவ்வளோ பெரிய மேப்பில் நம்ம ஜஸ்ட்டு ஒரு சின்ன இடத்துக்கு தான் நம்ம வந்து போயிருக்கோம். எனக்கு ஆக்சுவலி டு பி ஆனஸ்ட் உண்மை என்னென்னா, இந்த பக்கம் இந்த டெக்சாஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டெக்சாஸ் பக்கம் போனால் நிறைய நேரங்களில் வந்து இந்த பாலைவனம் மாதிரியான ஊர்கள்லாம் இருக்கும். ஸோ அங்கே போகிறது தான் ஆசை. ஸோ நம்மளுடைய குயிக் ஜாப்க்கு நம்ம போயிடலாம். இன்றைக்கி நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வில்சன்லேருந்து இது வந்து இந்த பக்கம் போகுது. ஸோ நான் வந்து நியூ ஜெர்சி வழியாக போகக்கூடிய வேறு ஏதாவது லைக் நியூ மெக்சிகோக்கு போகக்கூடிய ஏதாவது ஒரு ரூட் தான் பார்க்குறேன். ஐ திங்க் இங்கேருந்து இந்த ட்ரக் போகுது. பட் இங்கேயே நமக்கு ஆல்பக்யூலேயே இருக்குது. இங்கே ஆல்பக்யூலேருந்து என்ன ட்ரக் போகுதுன்னு பார்க்குறேன். எனக்கு என்னென்னா புதுசாக ஒரு இது போகலாமா guys? ஏன்னா நம்ம இந்த வண்டி எடுத்தோன்னா நம்ம டெக்சாஸ்க்கும் போகிறோம். அது கொலராடோவுக்கு போகுது. இதுங்க நம்ம டெக்சாஸ்க்கு போகிற வேறு ஏதாவது வண்டி பார்க்கலாம். ஓகே, இது வந்து நம்மளை டெக்சாஸ் ஸ்டேட்டுக்கே கூட்டிகிட்டு போகுது. நம்ம மொத்தமாக பார்க்கலாம் எது நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குமோ நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஐ திங்க் இங்கே ஒரு வண்டி பார்த்தோம் இல்லையா? ஸோ இது இது ஏன்னா இது நம்மளை வந்து டெக்சாஸ் ஸ்டேட்குள்ளே இருக்கிற ஒரு இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகுது. அமரிலோ டெக்சாஸ். ஸோ இதுவே எடுத்துக்கலாம். ஸோ இந்த ட்ரக்கு வந்து என்ன கம்பெனின்னு தெரில. ஸோ எடுத்துக்கிட்டு நம்ம அதை பார்ப்போம். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கேம்ஸோட நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ், ட்ரெயின் கேம்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் நான் ரெகுலராக விளையாடுவேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எஸ், நைட் ஜேர்னி கைஸ். ஓகே, நம்ம இந்த சின்ன ஸ்கி ரைடர் அப்படின்னு சொல்ல போகிறோம். இந்த சின்ன இதை தான் நம்ம இன்றைக்கி ஏற்றிட்டு போக போகிறோம். அண்ட் இதுதான் நம்மளுடைய ட்ரக்கு. ஆக்சுவலி இது என்ன கம்பெனின்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் இருங்க, இதில் பார்த்தா தெரியும். நம்ம என்ன ட்ரக் வச்சுருக்கோன்னா கரெக்டாக தெரில கேஷ். இது என்ன ட்ரக்கு ஏது ட்ரக்குன்னு பேரே தெரில. சரி பரவாயில்ல. நம்ம முதல்ல ட்ரக்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம வந்து பண்ணிப்போம். ஒரே நிமிஷம், சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப ஃப்ரண்ட்டில் இருக்க மாதிரி இருக்குது. சீட் பொசிஷன் ஓகே. கொஞ்சம் பேக்கில் வர்றேன். நான் ஃப்ரண்ட்டில் போயிட்டேன், பேக்கில் வரேன். ஓகே, இது ஓரளவுக்கு ஓகேவான இது. சீட் பொசிஷன் கொஞ்சம் டவுன் பண்ணிக்கிறேன். ஓகே, கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. அண்ட் கண்ணாடியை கொஞ்சோண்டே தெரியுது. டில்ட் அப்பு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக பார்ப்போமா கைஸ்? லைக் இந்த மாதிரி. ஓகே, ஓரளவுக்கு தெரியுது. நம்மளுடைய ஸ்டீரிங் சென்டராக இருக்கணும். ஓகே, இது ஓரளவுக்கு நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பக்கமும் மிரர் கேட்டால் தெரியுது, அந்த பக்கம். ஓகே, உள்ளே பார்த்தீங்களா செம்ம பெருசு கேஸ் கேபினு. ஆனால் இதில் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். விச் இஸ் லிட்டரலி இந்த வண்டியில் வந்து ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு, டிவி வைக்கிறதுக்கு ஸ்பேஸே இல்லை. ஃபுல்லாகவே பெரிய பெர்த்தாக போட்டு ஊற்றுட்டாங்க. அங்கே பாருங்கள் கண்ணாடி. ஸோ செம்மையாக இருக்குது. ஸோ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுதான் அந்த வண்டியோட சவுண்டு. ஆக்சுவலி என்ன கம்பெனி இது? ஏதோ இன்டர்நேஷ்னல்னு இருக்குது. ஆக்சுவலி எனக்கும் என்ன கம்பெனின்னு தெரியல. சரி ஓகே, இந்த பக்கம் உள்ள இன்டீரியர் பார்த்திங்கன்னா 2 சீட்டு, ஏசி வெண்ட்டு. அதுக்கப்புறம் நமக்கு இங்கே வந்து சில பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலேயும் பெருசாக ஒன்றுமே இல்லை. சரி கைஸ், நம்ம வந்து லைட்டை போடுவோம் முதல்ல. ஆஹா, வண்டியோட லைட்டை பாருங்க சைட்லலாம். ஸோ ஒரு விடிய காத்தால் ஒரு ஜேர்னி தான். ஐ திங்க் நான் இந்த பக்கம் போனோன்னு நினைக்கிறேன்.
ஓகே, ஃபுல் கட் அடிச்சிட வேண்டியதான். 3rd கியர், 4th, 5th. ஒரு கர்வாக இருக்குது இந்த ஏரியா. கொஞ்சம் பிரேக் போட்டுப்போம். நான் வராங்களான்னு பார்க்கணும். இந்த பக்கம் யாரும் வரல, அண்ட் இந்த சைடும் யாரும் வரல. ஸோ நம்ம டர்ன் பண்ணலாம். ஓகே, 7th கியர். ஓகே, இங்கே இன்னொரு சிக்னல் வருது. கொஞ்சம் வண்டியை ஸ்லோ பண்ணி தான் ஆகணும். சிக்னலா? எஸ், சிக்னல் தான். பட் ஃப்ரீ லெஃப்டான்னு தெரில. ஸோ எல்லாரும் நிற்போம், ஏன்னா டிராஃபிக் நிற்குது. கியர் ஃபுல்லாக டவுன் பண்ணி நியூட்ரல் பண்ணிட்டேன். வண்டி பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கைஸ். நல்லா லாங் நோஸ் இருக்குது. ஓகே, நமக்கு ஃப்ரீ லெஃப்ட் கிடச்சிட்டாங்க. ஓகே, 2nd கியர்லேருந்து டேரெக்டாக எடுக்கிறேன் வண்டியை. கொஞ்சம் லென்த்து போயிட்டே திரும்புவோம், ஏன்னா வண்டி பெருசு, கட் ஆகாது. வண்டியோட சவுண்டு பாருங்கள் கைஸ், வேறு லெவலில் இருக்குது. ஓகே, இங்கே இன்னொரு சிக்னல். பட் எந்த விதமான சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது வண்டியில். எல்லாமே வந்து மேனுவல் தான். நம்ம ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர்லாம் ஓட்டும் போது நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் நமக்கு இருக்கும். இதில் அந்த மாதிரி ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸும் கிடையாது. நான் எவ்வளோ சீக்கிரமாக கியரை மாற்றுறேன் நீங்களே பார்க்கலாம். பாருங்கள், 15 மைல்ஸ் வர்றதுக்குள்ளேயே நான் 5 கியர் மாற்றிட்டேன். இதோ இது 6வது. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி கியர் மாற்றுறது வந்து அதிகமாக நம்ம இதில் பண்ணணும். என்னங்க இவ்வளோ டிராஃபிக்கு? திருப்பி பார்த்தீங்களா டிராஃபிக்கை? காலையிலே இவ்வளோ டிராஃபிக்கு, நிறைய டிராஃபிக் இருக்குது. இந்த மாதிரி ஓட்டுறது தான் நல்லாயிருக்குங்க. பட் நம்ம நேராக போனோம். ஸோ ஒட்டுமொத்த டிராஃபிக்காக நமக்கு அங்கே போயிடுச்சு. நமக்கு கொஞ்சம் ஃப்ரீ ரோட் தான் கிடச்சிருக்கு. கோர்ஸ் நமக்கு யாரும் வரல, அதனால் நம்ம டேரெக்டாக இப்படி போயிடுவோம். ஆல்பர்ட் கியூ இதுதான். மிரர்லையும் யாரும் வரல. ஸோ நம்ம அந்த பக்கம் வண்டியை நைஸாக ஸ்மூத்தாக தள்ளிடுவோம். ஓகே, நம்ம நேராக போய் தான் வண்டியை திருப்பணும். கொஞ்சம் பிரேக் பண்ணி நிறுத்திக்கலாம். ஓகே, ஃப்ரீயாக தான் இருக்குது, யாருமே இல்லை. பாருங்கள் கைஸ், சிட்டிக்கு நடுவில் போகிறோம் இந்த ட்ரக் எடுத்துக்கிட்டு. ஆனால் சிட்டியே கொஞ்சம் அமைதியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நியூயார்க் சிட்டி. ஓகே, நீங்கள் பார்க்கலாம் சிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சிட்டிக்கு நடுவில் நம்ம வண்டியை ஓட்டிகிட்ருக்கோம். ஓகே, நமக்கு க்ரீன் வந்துருச்சு, நம்ம போகலாம். இங்கே ஏதோ வியூ பாயிண்ட் இருக்கான். அந்த வியூ பாயிண்டில் வண்டி நிறுத்தி நம்ம பார்ப்போமா? இந்த சிட்டியை பற்றி நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு போவோம், அப்போ தான் செம்மையாக இருக்கும். அங்கே தான் இருக்குது வியூ பாயிண்ட்டு. என்ன கைஸ், தெருவுக்கு தெரு வந்து ஒரு இது இருக்குது. ஆக்சுவலி இல்லை, ரேடியோலாம் கூட இருக்குது. பட் இப்போ ரேடியோ நம்ம போட்டோன்னா ஆக்சுவலி கார்ப்பரேட் கிளைம் கொடுத்துருவாங்க. இல்லைனா நம்ம ஒரு மாதிரி பாட்டு போட்டுகிட்டே ஓட்டலாம். ஸோ நம்ம க்ரீன் லைட்டும் வச்சிருச்சு. ஓகே, எனக்கு தெரிஞ்சு நம்ம அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போகலான்னு எனக்கு தோணுது. இருங்களா, வியூ பாயிண்டில் வண்டி ஓடுவோம்.
இருங்க, வண்டியை நம்ம ஆஃப் பண்ணுவோம், லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு. ஓகே, எஸ், ஆல்பக்யூடைய சிட்டி. அண்ட் நீங்கள் பார்க்கலாம் விடிய காலையில் ஏதோ யூஎஸோடைய ஃப்ளாக் அங்கே பறக்குது. அண்டு ரூட் 66 இங்கே தான் இருக்கா? ஓ, ஓகே ஓகே. ரயில்வே ட்ராக்ஸ்லாம் இருக்குது கைஸ். ஆல்வர்டோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் சென்டர். ஓகே, இது ஏதோ ரயில்வே ஸ்டேஷன் நினைக்கிறேன். எஸ், ரயில்வே ஸ்டேஷன் தான். அங்கே ட்ராக் இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இங்கே நிறைய பில்டிங்ஸ், ஹை ரூஃப் பில்டிங்ஸ். இங்கே பாருங்கள், ஹை ரூஃப் பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, நம்ம ஸ்கிப் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஆல்ராடோ. கொஞ்சம் நம்ம லெஃப்ட் எடுத்து நம்ம நேராக தான் போனோம் ஆப்வியஸ்லி. டக்கு டக்குன்னு கியர் போட வேண்டியிருக்கு கேஸ். நீங்கள் பார்க்கலாம் வண்டியில் லைட்டாக தான் ரைஸ் பண்ணுறேன், அதுக்குள்ளே இன்னொரு கியரை மாற்றி, அதுக்குள்ளே இன்னொரு கியரை மாற்றி, இப்படியே தான் நம்ம கியர் மாற்றிட்டுருக்கோம். ஸோ ஒரு வழியாக வெளில போயிட்டோன்னு நினைக்கிறேன். அது ரெட்டாக தான் மாறும். இன்ஜின் பிரேக் அப்ளை பண்ணுறேன். எஸ், பர்ஃபெக்டாக நிறுத்தியிருக்கேன். இது ஆர்என்டி சொல்லி வைப்போமா? அந்த பஸ் இல்லை, பஸ்ஸை மீன் ட்ரக்காரன்னாலே அந்த பஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓகே, அதுக்குள்ளே 7th கியர் வந்துட்டேன். 30 மைல்ஸ் தான் ஸ்பீட் லிமிட்டு. அப்படியே வந்து இந்த க்ரீன் சிக்னலே போக முடியுமா பார்ப்போம். இதுலேயும் க்ரீன்லேயே பாஸ் ஆக முடியுதா பார்ப்போம். எஸ், பாஸ் ஆகிட்டோம். சிட்டிக்குள்ளே ஓட்டுறதே வெறுப்பு தான் கைஸ். நைன்த்து கியரில் 30 மைல் ஸ்பீடில். ஓகே ஓகே ஓகே, அவன் நேராக நம்ம லைனுக்கு வந்துடுவான்னு நினச்சேன். நல்ல வேலை வரல. அது கண்டிப்பாக ரெட்டு. எஸ், இன்ஜின் பிரேக் தான் அப்ளை பண்ணுறேன். கொஞ்சம் கிட்ட போயிட்டதுக்கப்புறமா நம்ம ஏர் பிரேக் சிஸ்டம் அப்ளை பண்ணிக்கலாம். எத்தனை சிக்னல்ஸ் கைஸ், வண்டி எடுத்ததுலேருந்து ஒரே சிக்னலாக தான் நம்ம வந்துட்ருக்கோம். ஆக்சுவலி இது வெஸ்டர்ன் ஸ்டார்னு நினைக்கிறேன் இந்த வண்டியோட பேர். கரெக்டாக தெரியல, வெஸ்டர்ன் ஸ்டார் தான் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது என்ன வண்டின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பேர் வெஸ்டர்ன் ஸ்டார். ஓகே, நமக்கு வந்து இது கிடச்சிருச்சு. ஓகே, திருப்பி நமக்கு ஒரு சிக்னல். எத்தனை சிக்னல் கைஸ், எத்தனை சிக்னல். சிக்னல் மேலே சிக்னலாக தான் இங்கே நம்ம வந்துட்ருக்கோம். ஐ திங்க் சிட்டி லிமிட்னால தான் இந்த இத்தனை சிக்னல்ஸ் நமக்கு. இங்கே நம்ம ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸை பார்க்கலாம், சாங்கு கட் பண்ணுறதுக்கு. அண்ட் இதில் க்ரூஸ் கண்ட்ரோலும் இருக்குது. அண்ட் ஃபியூவல் எக்கனாமி இங்கே ஸ்பீடோமீட்டர் காட்டுது. ட்ரிப் 1. ஓகே, இது ஏதோ இன்ஜின் ஆயில் அண்ட் வால்யூமெட்ரிக். இந்த பக்கமும் சில கேஜஸ் நமக்கு இருக்குது. பிஎஸ்ஐ, டயர் ப்ரெஷர் மானிட்டரு அதெல்லாம் இருக்குது.
ஸ்பீடோமீட்டர் வச்சுப்போம். ஓகே, வண்டியை கிளப்பியாச்சு. நீங்களே பார்க்கலாம் நான் எத்தனை கியர் போடுறேன்ட்டு. திருப்பி ஒரு எத்தனை கைஸ். அப்பா இது நல்ல வேலை ஃப்ரீயாக வந்துச்சு. 35 ஸ்பீட் லிமிட் நமக்கு. ஆஹா சூப்பர். எத்தனைங்க வண்டி எடுத்ததுல இருந்து நம்ம ஜஸ்ட் சிக்னலில் மட்டுமே தான் நின்றுட்டுருக்கோம். நான் வண்டி வந்து கிட்டத்தட்ட கியரே சரியாக போடாத அளவுக்கு வண்டி வந்து ஸ்பீட் பிரேக்கரில் மட்டும்தான் நின்றுட்டுருக்கு. ஓகே, இப்போ வந்து 40 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமாச்சும் ஸ்பீட் பிரேக்கர் இல்லாமல் இருக்கான்னு பார்ப்போம். இப்போயும் சிட்டி லிமிட்டில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஐ திங்க் இது வந்து இப்போ ஒரு ட்ரக் சைடில் போகுது பார்த்தீங்களா, அது வந்து எஸ், அது வந்து இந்த ஊரில் ஒரு பேர் சொல்கிறாங்க, அது பேர் மறந்துட்டாங்க. ஆக்சுவலி வால்வோ இல்லை, அது பேர் ஐ திங்க் அதுக்கு பேர் வந்து ஸ்பீடு கம்பனாமல் விட்டேன், வண்டி ரிவர்ஸ் போயிடுச்சு. ஐ திங்க் இந்த வண்டிக்கு பேர் தெரில, ஃப்ரீ லைனரா? என்ன காய்ச்சி இந்த வண்டி பின்னாடி யாருன்னா இடிச்சிட்டாங்களா? பார்த்தீங்களா, இண்டிகேட்டர் கூட ரெட்டில் எரியுது, ஃப்ரண்ட்டாக இருக்குது. நீங்களே பாருங்க, நான் எத்தனை கியர் மாத்திரம் பாருங்க. ஓகே, இப்போ நான் அந்த பக்கம் திரும்பணும். ஸோ நம்ம விடிஞ்சிருச்சு. ஐ திங்க் நம்ம இடத்துலேருந்து நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கூட இன்னும் கவரே பண்ணல. நம்ம லைக் பாருங்கள், இவ்வளவு தான் நம்ம வந்திருக்கோம். ஆனால் இந்த என்டையர் ஸ்ட்ரெச்சே ஒரே சிக்னல். இன்னும் நம்ம போக வேண்டிய ரூட் இவ்வளோ இருக்குது. சிக்னலில் மாட்டிக்கிட்டு நம்ம படுற அவஸ்தை இருக்கு. ஸோ நமக்கு தான் க்ரீன் வரப்போகுது, அங்கே ரெட்டு வந்துருச்சு. எஸ், கொஞ்சம் நான் வைடு போயிட்டு திரும்பலான்னு இருக்கேன். இந்த பக்கம் யாருன்னா வராங்களா? வரல. எஸ், ஓகே, அவ்வளோதான் கைஸ். ஹைவேல ஏறிட்டோன்னா நம்ம ஸ்பீடை நம்மளாலேயே பக்காவாக ஓட்டலாம். ஹைவேல ஏறுற வரைக்கும் தான் நம்ம ஸ்லோ. இதோ ஹைவேல ஏறிட்டோம். இதுக்கப்புறம் நம்மளுடைய வேகத்தை மட்டும் நீங்கள் பாருங்கள். நீங்கள் இண்டிகேட்டர் போட்டுறேன், எவனா வந்து மர்ச் பண்ணுற போகிறான். ஆஹா, ஸ்பீட் அஃபென்ஸ் போட்டாங்க கைஸ். ரொம்ப கூட நான் ஸ்பீடாக ஓட்டலையே. இது என்னங்க ரொம்ப குத்தமாக இருக்குது.
45 ஹைவேல மர்ஜ் ஆகும்போது ஃபாஸ்ட்டு ஏற்ற தானங்க செய்வேன். அதுக்குள்ளே ஸ்பீட் ஆஃபென்ஸாக பின்னாடியே வராங்க. நம்ம லைட்டாக ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் கூட இன்னொரு ஸ்பீட் ஆஃபென்ஸ் வந்துடும். இப்போ பாருங்கள் வண்டி பறக்குது சும்மா. இல்லை இந்த போலீஸ் தான். ஒரு ஹார்ன் அடிச்சு கொஞ்சம் இது பண்ணுவோம். ஆஹா இப்போ என்ன ஜாக்கிரதையாக ஓட்டணும். 65ல் போனால் கூட ஸ்பீடு போடுவான் போல இருக்கு. ஒன்ஸ் நம்ம இது மேலே ஏறினோன்னே நம்மளுடைய ஸ்பீடை நீங்களே பார்க்கலாம். ஐயோ ஸ்பீடு ஏற்றிட்டாங்க. லைட்டாக முறுக்குனால இந்த வண்டி சல்லுன்னு ஃபாஸ்ட் ஏறுது. பட் இப்போ நான் அதே ஃபாஸ்ட்டில் மெயின்டைன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆஸ்கலேட்டர்லேருந்து கம்ப்ளீட்டாக கால் எடுத்துட்டேன். ஸோ சைட்லலாம் பாருங்கள் வறண்ட நிலப்பகுதி. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலப்பகுதிக்கு தான் நான் வரணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். 75 ஸ்பீட் லிமிட்டு. இப்போ பாருங்கள் பறக்கிற வண்டியை. தேர்ட்டீன்த் கியர் போட்டேன். இவன் வந்து வரலன்னா நான் ஓவர்டேக் பண்ண வேண்டியதுதான் அந்த காரை. போலீஸ் வண்டிங்க அது. ஓவர்டேக் பண்ணிடலான்னு நினச்சேன். சரி வேணாம், நம்ம 75லேயே தான் ஓட்டணும். நம்ம கூடியே வராங்க. இப்போ ஸ்பீடாகவும் நம்மளால் போக முடியாது. 75 தான் ஸ்பீட் லிமிட்டு. ஓகே இருங்க, நம்ம ஸ்ட்ரெயிட் ஒரு லைன் வந்துச்சுன்னா என்னங்க லைன் மாறி மாறி ஓட்டுறான் அவன். இதுதான் நம்மளுடைய ட்ரக்கு. அவன் எங்கன்னா அவுட் வெளில போயிட்டானா நம்ம அப்படியே பறக்கலாம் இந்த ட்ரக்கை வச்சுக்கிட்டு. என்னுடைய மேக்ஸ் வீடியோ டெஸ்ட் பண்ணலாம். ஆனால் நமக்கு முன்னாடியே போய்கிட்டு இருக்கான், அதுதான் பிரச்சனை நமக்கு. இல்லை நம்ம எங்கன்னா வண்டி கொஞ்சம் ஓர கட்டி லைட்டாக வண்டியை நிறுத்திட்டு அதுக்கப்புறமா எவ்வளோ ஃபாஸ்ட் போகிறான்னு பார்ப்போமா. ஆனால் அவன் கண்டி பறக்கிறான் கைஸ். இந்த இதில் எனக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ண, நான் நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன். டக்குன்னு ஒரு 5-6 வண்டி கடன்னு பிரேக் அடிச்சு நிற்குது. என்னென்னு பார்த்தா ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. நம்ம டேரெக்டாக போய் இந்த வண்டியை நிற்க முடியாமல் எடுத்துகிட்டு போய் அவன் மேலே இடிச்சிடுறோம். இந்த மாதிரியும் நடந்துச்சு. ஒரு மேடு இதோ இப்போ நடக்குது பாருங்கள். நான் 40க்கு வந்துட்டேன்னா ஏன்னா முன்னாடி ஒரு ட்ரக்கால் ஏற முடியல. நான் 40 ஸ்பீடுக்கு வந்துட்டேன். சைடில் ஏதோ ஃபோர்ட் சம்மர்னு ஏதோ ஒரு ஊர் போய் பார்ப்போமா. இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏதோ சைடில் வந்து ஃபார்ட் சம்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக வண்டி ரெடி பண்ணுற இடமா இருக்குது. நம்ம போய் என்னன்னு பார்ப்போம். அதனால தான் நான் வண்டியை திருப்பியிருக்கேன். இந்த வண்டி ஃப்ரண்ட்டில் போய் அப்படியே விட்டு ஒரு பிரேக் அடிச்சு அப்படியே விட்டா ரிவர்ஸில் போகுது கைஸ்.
ஸோ இதுதான் நான் சொன்னேன். இருங்க, நம்ம இந்த பக்கம் தான் போகணுமான்னு தெரில. ஃபுல்லாக பெட்ரோல் பங்கா இது? சரி கைஸ், நம்ம அந்த வண்டியில் வந்து பெட்ரோலே போடலை. இருங்க, நம்ம பெட்ரோல் போட்டு பார்ப்போம். பா, எவ்வளோ பெரிய பெட்ரோல் ஸ்டேஷன் பாருங்கள். நீங்கள் பார்க்கலாங்க, எவ்வளோ பெரிய பெட்ரோல் ஸ்டேஷன் பாருங்கள். கம்ப்ளீட் லென்த்துக்குமே பெட்ரோல் ஸ்டேஷன் தான். நம்மளுடைய பெட்ரோல்லாம் அங்கே தான் இருக்குது. நம்ம அங்கே போனோம். நம்ம தான் ராங் என்ட்ரிக்குள்ளே உள்ளே வந்துட்டோம். இது வழியாக தான் நம்ம உள்ளே வரணும். இந்த பாருங்க, இங்கே வந்து நம்ம ட்ரக்கை நிறுத்திட்டு எதிரில் நம்ம சூப்பர் மார்க்கெட் வந்து போயிட்டு வரலாம். நம்ம ட்ரக்கை இங்கே நிறுத்திட்டு நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு பதிலாக போயிட்டு எங்கே அப்படியே ரிவர்ஸ் எடுக்கிறேன். ஓகே, மிரரை பார்த்து மட்டும் தான் ரிவர்ஸ் எடுக்கிறேன். ஓகே, ஸோ ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த இடத்துல நம்மளுடைய வண்டியை நிறுத்திட்டு நம்ம வந்து எதிரில் வந்து அதோ சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அங்கே போய் இது பண்ணலாம். இல்லைனா வண்டியில் பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு அங்கே டேங்க்கில் வந்து போடலாம். ஸோ இல்லை கேலன்ஸ் தான். இருங்க, பெட்ரோல் போட்டு பார்ப்போம். நம்ம எவ்வளோ கேலன்ஸ் போடுவோம்? இருங்க, ஒரு $100 போடுவோமா? எஸ், $100 போட்டிருக்கோம். ஸோ இங்கே நம்ம பெட்ரோல்லாம் போட்டதுக்கப்புறமா எஸ், இந்த மாதிரி ட்ரக் ஸ்டாப் இருக்குது இந்த பக்கம் நமக்கு. ஸோ நம்ம ட்ரக்கையுமே வந்து பண்ணலாம். இதுங்க என்ன, ஸ்கேல் கைஸ். இங்கே பாருங்கள், வண்டியோட வெயிட்டு போடணுன்னா வண்டி எவ்வளோ வெயிட்டில் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியணுன்னா இங்கே பாருங்கள், ஸ்கேல் இருக்குது. நான் சுற்றிட்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்களா பார்க்கிங்கு, அங்கே பாருங்கள் இது வால்வோ இருக்குது. எப்படி ஹீரோ ட்ரக் சிமுலேட்டரில் வந்து ஸ்கேனியாவோ அந்த மாதிரி இந்த இதில் வால்வோ மாடர்ன் ட்ரக்கு, அதுலேயும் வால்வோ இருக்குது. இந்த பாருங்கள் ஸ்கேலு. ஸோ நம்ம இதில் நின்னோன்னா வண்டியோட வெயிட் எவ்வளோன்னு நமக்கு தெரியும் போல இருக்குது. பட் நான் ராங் டைரெக்ஷனில் வந்துட்டேன். இருங்க, நான் வண்டியை திருப்பிட்டு கரெக்டான டைரெக்ஷனில் வரேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இங்கே நிறைய ட்ரக்கு எல்லாம் எவ்வளோ பெரிய இடம் பாருங்கள் கைஸ். ஆக்சுவல் நான் இந்த ட்ரக் வ்ளாகர்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்க பண்ணி பார்த்துருக்கேன். அதாவது இவ்வளோ பெரிய இடம் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ தான் வந்து நேரில் பார்க்குறேன். இதோ சர்வீஸ் பண்ணுற இடம் இருக்குது இங்கே, அங்கே இருக்குது ஸ்கேலு. இதுங்க இப்போ போய் எவ்வளோ வெயிட்டுன்னு பார்ப்போம். 19,800 LB அப்படின்னு இல்லை போட்டிருக்காங்க. இதுக்கு வேறு ஒரு $10 $10 பே பண்ணுவோம். 52,997 டோட்டல் வெயிட்டு. ஸோ இப்படி நம்ம வெயிட்டை பார்த்துக்கலாம் போல இருக்குது. சரி, நம்ம வந்த வேலை முடிஞ்சு நம்ம அப்படியே இப்போ நம்மளுடைய ரூட்டை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இங்கே மேப்பில் இன்னொரு ரூட் கூட காட்டுச்சு கைஸ். நான் இப்போ இங்கே உள்ளே இருக்கேன் இல்லையா, ஸோ இது வந்து இப்படி கனெக்ட் ஆகும் போல இருக்குது. இதுங்க இப்படி கனெக்ட் ஆச்சுன்னா என்ன ரேட்டுன்னு இப்போ அந்த ரூட்டு. அதே நம்ம இப்படி வழியாக வந்தோன்னா ஐ திங்க் இதை விட இது டிஸ்டன்ஸ் அதிகம் தான் நினைக்கிறேன். ஸோ வேணாம், நம்ம மேப்பில் காட்டுற ரூட்லேயே போயிடலாம். இந்த பக்கம் யாருன்னா வராங்களா? இந்த பக்கம் யாரும் வரல. ஆனால் மிரர் மறைச்சிச்சு. செம்ம பெரிய இடம் கைஸ். பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரக் ஸ்டாப்லாம் வந்து இருந்துச்சுன்னா வேறு லெவல்
கொஞ்சம் நான் அந்த சைடு போயிட்டு டவுன் எடுத்துக்கிறேன். ஓகே, 8th கியரில் போட்டாச்சு. வண்டி இனிமேல் பறக்கும். அண்ட் மிரர்லேயும் யாரும் இல்லை. அவ்வளோதாங்க. இனிமேல் ஃபுல் பறை தான் ஸ்பீடு. டவுனில் வேறு வண்டி சும்மாவே இந்த வண்டி நல்ல பவர் இருக்குது. இப்போ 75 சல்லுன்னு 75 ரீச் பண்ணிடுச்சு. இப்படி மேக்ஸ் ஸ்பீடை இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எவ்வளோ ஃபாஸ்ட் இதால் போக முடியுதுன்ட்டு. 77 வரைக்கும் பார்த்தேன். 80. 13 தான் மேக்ஸ் கியர் சார் வண்டியில். இல்லையே 13 மேலே கியர் உழலை. ஆமாம் 13 தான் மேக்ஸ் கியரு. 82 அசால்ட்டாக போகுது. 80ன்றதே ரொம்ப ஃபாஸ்ட்டு தான். 150 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன் நம்ம ஊருடைய இதில் 80 அப்படின்றது. இருங்க இன்னும் மிதித்து பார்க்குறேன் எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். 85 தான் மேக்ஸ்ன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ 85 தாண்டுதா அப்படின்றத இப்போ பார்ப்போம். இந்த பக்கம் எதுவும் வண்டியும் வரல. நான் டேரெக்டாக இந்த லைன் எடுத்துக்கிறேன். 82 தான். 83. ஆமாம் அந்த லைன் எடுத்துட்டான். 83 சல்லுன்னு போகுது. பார்ப்போம் அதுக்கு மேலே ஏதாவது இது வண்டியால் போக முடியுதான்ட்டு. அப்பு இல்லை அதனால் அஃப்கோர்ஸ் போகாது. இவன் யார் கேஸ் விளையாடினே இருக்கான். இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம். எனக்கு தெரிஞ்சு 83 தான் மேக்ஸு. இதுவே ஃபுல் லைக் இது ஃபுல்லாக இதாகிடுச்சு வண்டி. மேக்ஸ் கியர் அப்படின்ற மாதிரி. ஆமாம் 14 கியர் விழ மாட்டேங்குது. 13 தான் மேக்ஸ். இதில் இன்னும் 2 ஹவர்ஸ் தான் டைரெக்ஷன். ஆனால் நம்ம இந்த ஃபாஸ்ட்டில் போயிட்டு இருந்தோம்னா அசால்ட்டாக போயிடலாம். ரொம்ப லாங் ஸ்ட்ரெயிட் ரோட் கேஸ் கர்வே இல்லாமல் வண்டி பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகிற ரோடு வந்து இங்கே ரொம்ப அதிகம். பாருங்கள் எனக்கு எவ்வளோ க்ளீனாக தெரியுது பாருங்கள். 84 கிராஸ் பண்ணிட்டேன் கைஸ். ஐ திங்க் வண்டி அவ்வளோதான். நீங்கள் பார்க்கலாம் வண்டியோட இன்ஜின் சவுண்டே கேட்கல. விச் நான் ஆஸ்கலேட்டர் ப்ரெஸ் பண்ணாலும் இன்ஜின் சவுண்டு கேட்கல. ஆர்பிஎம் மேக்ஸு 84. அதுதான் அந்த வண்டியோட ஹையஸ்ட். சைடில் நீங்கள் பார்க்கலாம் ஒன்றுமே இல்லை. இந்த பக்கமோ அந்த பக்கமோ 2 சைடு விவசாய இடம் தான். க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டுடலாம். 75 லாக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கட்டும். ரெண்டு சைடு ஒன்றுமே இல்லை கேஸ். நீங்கள் பார்க்கலாம் இந்த பக்கமும் பார்க்கலாம் இந்த பக்கமும் பார்க்கலாம். அப்படியே பறந்த காலி இடம் தான் 2 சைடும். ஓகே இதுதான் நியூ மெக்சிகோவுடைய பார்டர். நியூ மெக்சிகோ பார்டருக்குள்ளே வந்துட்டோம். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது நமக்கு முன்னாடி இருக்க ட்ரக்குக்கும். ஒன்று நான் இப்போ ஸ்லோ பண்ணணும் இல்லை நான் இப்போ ஓவர்டேக் பண்ணணும். நான் ஓவர்டேக்கே பண்ணிடுறேன். ஏன்னா அது அந்த வண்டி கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓட்டுது. அதுவும் ஃப்ரீ லைனர். ஒரு போலீஸ் ஒரு ட்ரக்கை வர நிறுத்திருக்காங்க. கேஸ்கேடியான்னு நினைக்கிறேன். ஃப்ரீ லைனர் கேஸ்கேடியா. எஸ் ஃப்ரீ லைனர் கேஸ்கேடியா தான். நம்ம 75 பக்காவாக கிளாக் பண்ணி பக்காவாக வண்டி ஓட்டிகிட்ருக்கோம். நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். இன்னும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கிட்டத்தட்ட இருக்குது.
ஸ்மூத்தாக நம்ம வண்டி பாட்டுக்கு ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம். எங்கேயுமே நம்ம நிற்கவோ இல்லை வந்து வண்டியை ஸ்பீட் கம் பண்ணவோ தேவையில்ல. டாப் ஸ்பீடில் ஃபாஸ்ட் லேனில் போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரக் அது பாருங்கள், இதுதான் சொன்னேன். நல்லா ஃபாஸ்ட்டாக திடீர்னு போயிட்டுருக்க மாதிரி தெரியுது. திடீர்னு இந்த மாதிரி பிரேக் அடிச்சிடுறாங்க. அவங்க அடித்தா நிற்கும், நம்ம அடித்தா எங்கே நிற்கும் வண்டி. மேக்ஸ் கியர் போட்டேன். ஓகே, நம்ம இது போட்டாச்சு. ஓகே ஓகே ஓகே, நம்ம ஸ்லோ பண்ணணும். கீரி டவுன் பண்ணிக்கிறேன். நான் 60 தான், பிகாஸ் நம்ம ஊருக்குள்ளே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம லெஃப்ட் லைன் எடுத்துக்கலாம். யாருமே வரல லெஃப்ட் லைனில். ஸோ நம்மளும் அப்படியே ஸ்மூத்தாக திரும்பிடலாம். இன்னும் ஸ்பீடு கம்மி இந்த ரோட்டில். ஓகே, எந்த வண்டியும் வரல. வண்டியோட சவுண்டு பாருங்க கைஸ். வண்டியோட சவுண்டு தான் லைக் ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர் ஓட்டும் போது இந்த அளவுக்கு அந்த வண்டியில் சவுண்டு வராது. பட் இந்த வண்டியில் அந்த ஃப்ரண்ட் வுட் இருக்கிறதுனால சவுண்டு சும்மா ஒரு ரியல் ஒரு லாரி ஓட்டுற ஃபீல் வந்து இந்த வண்டியில் தான் கிடைக்குது இந்த ட்ரக்கை விட. சொல்லல, அதோ இந்த மாதிரி தான். இதை பாருங்கள். ஷிட் 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 ஷிட், இதை தான் நான் சொன்னேன். இப்போ நடந்துச்சு பார்த்தீங்களா? நம்ம பாட்டுக்கு ஃபாஸ்ட்டாக வந்துக்கிட்டு இருந்தோம். திடீர்னு வந்து அவன் எங்கேருந்து பின்னாடி வண்டி வரதை பார்க்காம ஏறிட்டான். நம்ம ஓகே எனிவேஸ் நம்ம வந்து வண்டியை வந்து நிறுத்திட்டோம். இது சப்போஸ் நிறுத்த முடியலன்னா இதை தான் நான் வந்து பிரச்சனைனே வந்து சொல்கிறேன். இந்த லைன் போயிடுறேன். செம்ம ஒரு பயங்கரமான ஒரு விட்டா. நான் ஆக்சுவலி டு பி ஆனஸ்ட் அந்த சைடில் அந்த கேப்லன்னா நான் கண்டிப்பாக இடிச்சிருப்பேன். ஏன்னா நான் நல்லா ஃபாஸ்ட்டாக வந்துக்கிட்டு இருந்தேன். பயங்கர ஃபாஸ்ட்டில் நான் வந்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஒரு சின்ன இடம் சைடில் இல்லை, இந்த மாதிரி இடம் இல்லைன்னா நான் கண்டிப்பாக இடிச்சிருப்பேன் வண்டியை. ஏன்னா 2 லேன் தான், ஒரு லேனில் ட்ரக் இருக்குது, அந்த பக்கம் திரும்ப முடியாது. இந்த பக்கம் மட்டும் ஸ்பேஸ் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டாக மாறி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை தான் நான் சொல்கிறேன். ஓகே, நம்ம வந்து லாக் பண்ணியாச்சு க்ரூஸ் கண்ட்ரோல் 75ல். இந்த மாதிரி சில சுச்சுவேஷன்ஸில் தான் நமக்கு வந்து பிரச்சனையாக ஆகுது. மற்ற நேரங்களில் நமக்கு ஆகிறது இல்லை, இந்த மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ்.
ஓகே, நான் திரும்பணும். திரும்பியாச்சு. ஓஹோ, இன்னும் கூட நான் ஸ்பீடு கம் பண்ண போல இருக்கு. இங்கே பாருங்க கைஸ், டோனட் பிளானட். ஓகே, நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஓகே, நம்ம வந்தாச்சு. ஸோ இதுதான் அந்த மேரி காட்டன். இங்கே தான் நம்ம இந்த டெலிவரியை வந்து நம்ம பண்ண போகிறோம். அண்டு நான் வந்து ரிவர்ஸ் எடுத்து விடணுமா? ஆக்சுவலி எங்கே நான் விடணும்? ஓகே, நான் ரிவர்ஸில் வண்டி விடுறது தான் கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாக இந்த பக்கம் திருப்பிக்கிற வண்டியை. ஓகே, தலையை வெள்ள நீட்டியாச்சு. கரெக்டாக தான் போகிறோம். ஆஹா, ட்ரெயிலர் இடிச்சிருச்சு கேஸ். எல்லாம் கரெக்டாக பண்ணேன், ட்ரெய்லர் கொஞ்சம் இடிச்சிருச்சாங்க. நீங்கள் அங்கே நடந்ததை பார்க்கலாம். லைட்டாக ட்ரெய்லர் நவுந்துச்சு பார்த்தீங்களா? இந்த சைடில் இடித்து தான் நவுந்துருக்கு ட்ரெய்லரு. ஓகே, இங்கே அவ்வளோதான். அப்படியே கொஞ்சம் அப்படியே டைரெக்டாக பேக் வச்சுட்டே தான் வரணும். முதல்ல நான் வந்து ஹேண்ட் பிரேக்கை போடுறேன். அதுக்கப்புறமா கார்கோவை பிரிச்சுடுவோம். ஓகே, கிட்டத்தட்ட 342 மைல் நம்ம கடந்து 7 மணி நேரம் 6 நிமிஷத்தில் வந்து நம்ம வெற்றிகரமாக இந்த வண்டியை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து விட்டுருக்கோம். ஸோ இந்த ஒரு எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு வந்து நீங்கள் லைக் கொடுங்க. இதே மாதிரி அமெரிக்கன் ட்ரக் சிமுலேட்டரையும் நம்ம கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அமெரிக்கன் சிமுலேட்டரில் என்ன ட்ரக் ஓட்டலாம் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.